நீங்க நாந்தோஸ்ல போய் சிக்கன் லிவர் சாப்பிட்டிருக்கீங்களா? நல்ல ஸ்பைசியா, ஜூசியா அந்த போர்ச்சுகீஸ் ரோலோட சாப்பிடுறப்போ அட்டகாசமா இருக்குங்க. அப்படி நீங்க சாப்பிடலன்னா நம்ம வீட்லயே அதே மாதிரி ஒரு சிக்கன் லிவர் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு பாப்போமா? இதுக்கு நான் 2 பேக்கெட் சிக்கன் லிவர் எடுத்திருக்கேன். அதாவது 800 கிராம்ஸ். இதை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸா கட் பண்ணிக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிடுங்க. இதுல 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், டொமேட்டோ பியூரி ஒரு 2 டீஸ்பூன். இது இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். கெட்சப் கிடையாதுங்க. அப்படி டொமேட்டோ சாஸும் இல்லைன்னா ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாந்தஸோட பெரி பெரி மேரினேட் சாஸ். இதை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூனுக்கு லைட் சோய் சாஸ், 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர். இதை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சாஸோட அளவு இந்த அளவுக்கு இருக்கணும். இது ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம் அப்படியே. நான் இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் 800 கிராம்ஸ் லிவருக்காக சொல்றேன். இதோட லிவர் நீங்க கொஞ்சம் கம்மியா எடுத்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துடலாம். அது ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த லிவரை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸுக்கு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுட்டு திறந்துட்டு இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா பரட்டி விடுங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் கரெக்டா இருக்கு, நான் இதுக்கு மேல சேர்க்க போறது இல்ல. உங்களுக்கு காரம் பத்தலன்னா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. செகண்டா ஒரு இம்பார்ட்டன்டான சாஸ் இந்த நாந்தஸோட சாஸ். நான் கார்லிக் பெரி பெரி எடுத்திருக்கேன். ஆனா உங்ககிட்ட எந்த நந்தஸோட சாஸ் இருந்தாலும் ஓகே தான். பாத்துக்கோங்க, இது மேரினேஷன் சாஸ் கிடையாது. நம்ம சிக்கனோட தொட்டு சாப்பிடுவோம்ல அந்த சாஸ் தான் இது. இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். என்னுடைய பசங்களுக்கு கொஞ்சம் ட்ரையா இருந்தா தாங்க பிடிக்கும். அதனால நான் நல்லா ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லிக்விடா இருக்கிறப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்க ஹெல்த் கான்சியஸா இருக்கிற ஆளா இருந்தீங்கன்னா இத மாதிரி நல்லா ஹை புரோட்டீன் ரேப்போட வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்லா அயர்ன் அண்ட் புரோட்டீன் ரிச் மீலா இருக்கும். அதெல்லாம் வேண்டாங்க, ஒரு ரசம் வச்சு அதோட தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன். நல்லா சுருக்குன்னு ஸ்பைசியா ஜூசியா அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை செஞ்சு பாத்துருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரஸ்ட் மீ அண்ட் ட்ரை இட் ஃப்ரெண்ட்ஸ். யூ டெஃபினெட்லி லவ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.